இப்போ வந்து நம்ம 4th கண்ட்ரி போகிறோம். 4th கண்ட்ரி வேறு எங்கேயும் நம்ம போகல. பெல்ஜியமில் இருக்கிற பிரசில்ஸ் அங்கே தான் நம்ம இப்போ போகிறோம். ஸ்டே பண்ணுறதுக்குலாம் இருக்குமா அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்தோம். பட் ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா இங்கே நிறையா பேர் எங்களை மாதிரி தான் வந்து இருக்காங்க. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாஸ்போர்ட்டில் சீல் அடிக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். 5:20 ஆயிடுச்சு. எங்களுக்கு வந்து இப்போவே நிறையா குளிருது ரொம்ப. நாங்கள் எப்போவுமே பேக் பேக்கு தான் கட்ட பிஸ்னாரிஸ். ஃபைனலி நம்ம வந்துட்டோம். தெரிஞ்சோ தெரியாமையோ நீங்கள் இந்த வீடியோவை கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டீங்க. இந்த வீடியோவை கிளிக் பண்ணது உங்கள் கெட்ட நேரமோ இல்லை ஏன் நல்ல நேரமோ தெரில, வந்தது தான் வந்துட்டீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு போங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம்னா சோஃபியா ஏர்போர்ட்டில் தான் இருக்கோம். இப்போ வந்து நம்ம 4th கண்ட்ரி போகிறோம். 4th கண்ட்ரி வேறு எங்கேயும் நம்ம போகல. பெல்ஜியமில் இருக்கிற பிரசில்ஸ் அங்கே தான் நம்ம இப்போ போகிறோம். பெல்ஜியம்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும் சாக்லேட்ஸ் அந்த மாதிரி தான் ஃபேமஸ்ன்ட்டு. ஸோ அங்கே நம்ம போய் சாக்லேட் மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம். எங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா சோஃபியா டு பிரசில்ஸ்க்கு வந்து 6 o'clock தான் ஃப்ளைட்டு. பட் ஆனால் நாங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 11 o'clockே இங்கே வந்துட்டோம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் 11:30க்கே நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். எப்படியும் 4 hours முன்னாடியே நம்ம அங்கே இருக்கணுன்ற வேலை உண்டு. ஏர்போர்ட்டில் 1 o'clockே இங்கே இருக்கணும். அப்போ மாதிரி இங்கே லாஸ்ட் ட்ரெயின் மெட்ரோன்னு பார்த்தீங்கன்னா 12க்கே முடிஞ்சிடும். 12 o'clock வரைக்கும் தான் லாஸ்ட் மெட்ரோ, அதுக்கப்புறம் கிடையாது. ஸோ அதனாலே நாங்கள் இயர்லியராகவே வந்துட்டோம். ஒரு டவுட்லேயே தான் வந்தோம், 6 o'clock தானே ஃப்ளைட்டு, அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டோம், ஸ்டே பண்ணுறதுக்குலாம் இருக்குமா அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்தோம். பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா பேர் எங்களை மாதிரி தான் வந்து இருக்காங்க. ஏன்னா ஸ்டார்டிங் ஃப்ளைட்டே 5 o'clock தான் ஆரம்பிக்குது. எங்கள் ஃப்ளைட்டு தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டு. ஸோ அதனால் அதுக்கு தான் எல்லோரும் இருப்பாங்க மோஸ்ட்லி. அதனால நம்ம இங்கே ஏர்போர்ட்டுக்கு ஏர்லியராகவே வந்தாலும் ஸ்டே பண்ணுறதுக்கு இடம் இருக்குது. அதனால பயப்பட வேண்டாம். சோஃபியா ஏர்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டே பண்ணுறதுக்கும் இடம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சோஃபியாவும் ஷெஞ்சனுக்குள்ளே வந்ததுனால பெல்ஜியம் நமக்கு போகிறதும் விசா ஃப்ரீ தான். பை இயர் வந்து சென்ஜன் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ அதனால நம்ம விசா ஃப்ரீலேயே தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஜஸ்ட் நம்மளோட ப்ளூ கார்டு அண்ட் அப்படி இல்லைன்னா ரெசிடென்ஷியல் ஐடி இந்த ரெண்டில் ஏதாவது வச்சு தான் நம்ம ட்ராவல் பண்ணிக்கலாம். எங்ககிட்ட ப்ளூ கார்டு இருக்கிறதுனால நாங்கள் ப்ளூ கார்டு வச்சே ட்ராவல் பண்ண போகிறோம். பார்ப்போம். இது வந்து நீ செக்இன் போய் அங்கெல்லாம் பண்ணதுக்கப்புறம் அதுக்கடுத்து என்ன ப்ரொசீஜர் இருக்குன்றது பார்ப்போம். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாஸ்போர்ட்டில் சீல் அடிக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். அது எப்படி என்னன்னு தெரியல, அது நம்ம பார்த்துட்டு சொல்கிறேன். இனி நெக்ஸ்ட்டு அதை பற்றி சொல்கிறேன். நம்ம வந்து ஃப்ளைட்டு கிட்ட வந்துட்டோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5 o'clock ஆகுது. 5:20 ஆயிடுச்சு. எங்களுக்கு வந்து இப்போவே நிறையா குளிருது ரொம்ப. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இது வந்து நாங்கள் ரயான் ஏரில் தான் புக் பண்ணோம். யூரோப்புக்குள்ளே வந்து நம்ம சுற்றணும்னா ரயான் ஏர் தான் ரொம்ப சீப்பான ரேட்டில் இருக்கும். அதுவும் ப்ரையாரிட்டி நான் ப்ரையாரிட்டின்னு 2 இது உண்டு. ப்ரையாரிட்டினா நம்மளுக்கு ஒரு லக்கேஜ் நம்ம ஆட் பண்ணோம்னா அது ப்ரையாரிட்டியில் வரும். நான் ப்ரையாரிட்டினா லக்கேஜ் இல்லாமல் பேக் பேக்கோட ட்ராவல் பண்ணுறது தான். நாங்கள் எப்பவுமே பேக் பேக்கு தான் கட்ட பிஸ்னாரிஸ். ஆடம் ஆல்வேஸ் பேக் பேக் தான். சரி, ஓகே. ஃபைனலி நம்ம வந்துட்டோம் பிரசல்ஸ்க்கு. செம்ம கோல்டுங்க. 2 நாள் மழை பெஞ்சதுக்கு நல்லா ஆட்டி எடுக்குது குளிர். வாங்க போய் பார்க்கலாம். நம்ம இப்போ இங்கே தான் போகிறோம். இது பேசஞ்சர் 2 நெக்ஸ்ட் 1 way. டேட்டை செலக்ட் பண்ணியாச்சு. 1 way 2 passenger 2014 இது ஓகே. பே நவ்.
இங்கே ஒரு இனி வந்து பஸ் வந்து இப்படியே நம்ம புக் பண்ணிட்டு போய்க்கலாம் ஆன்லைன்லேயே. இனி நம்ம இந்த டிக்கெட்டை காமிச்சு பஸ்ல ஏறி உட்காந்தாலே போதும். நம்ம வந்து அங்க ஏர்போர்ட்லயே டிக்கெட் வாங்கணும்ல, பட் ஆனா பஸ்ஸுக்கு நிக்கிறது வந்து பாத்தீங்களா எவ்வளவு பெரிய கூட்டம். நாங்க கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் ஹவரா நாங்க இங்கதான் நிக்கிறோம். இப்பதான் கொஞ்சம் ஷெல்ஃபுக்குள்ளேயே நாங்க வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி இன்னும் கூட்டமா இருந்துச்சு. 2 பஸ் போயிடுச்சு, இப்ப 3ஆவது பஸ் வந்திருக்கு. எப்படி இந்த பஸ் ஃபுல் ஆயிரும். நாங்க 4ஆவது பஸ்ல தான் ஏறுவோம்ட்டு ஒரு நம்பிக்கை எங்களுக்கே இருக்கு. ஏன்னா அவ்வளவு கூட்டம் இருக்கு.